இந்த மருந்து என்கிட்ட இருக்கிற வரைக்கும் யாராலையும் என்னை எதுவும் பண்ண முடியாது. அந்த இன்னொரு ஆள் எப்போ வந்தாலும் எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நாங்கள் நினச்சோம் இந்த கேஸில் ஒரே ஒரு குற்றவாளி தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க. சாதாரணமாக இருந்த உன்னை இவ்வளோ பெரிய சக்திசாலியா நான் தான் உருவாக்குனேன். மரியாதையா அவரை விட்டுறவா? டாக்டர் ரகுவால தான் எல்லாம் தெளிவா சொல்ல முடியும் இவங்களோட சக்திகளை எப்படி எதிர்கொள்றதுன்னு சொல்லி. ஆனா இப்போ அவரையே இவனுங்க கொண்டு போட்டானுங்களே. ஏய், அசையாத, அசஞ்சா ஷூட் பண்ணிடுவோம். சாதாரண மனுஷங்களான உங்களால என்ன கொல்ல முடியாது. ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. என்ன? அந்த உதய் செத்துட்டான். வெரி குட் மீரா. இப்ப நம்ம யோசிக்க வேண்டியது இனிமே நம்ம என்ன பண்ணணும்னு. ஏதாவது ஒரு வழியில நாம அந்த சாவி வரைக்கும் போகணும். ஆனா இப்போ நம்மள்ட்ட அந்த அளவுக்கு டைம் கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல பேட்டரி டவுன் ஆயிடும். அப்புறம் மறுபடியும் நம்ம சக்திகளை ரீசார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். பயப்படாதீங்க. அடுத்த 2 மணி நேரத்துல அந்த சாவி அந்த மீரா கையில இருக்கும். மீராவோட கையில. டாக்டர் ரகுவம்சியோட எக்ஸ்பெரிமெண்ட்னால பாவம் இவங்களோட உயிர் போயிடுச்சு. ஆமாம் சார், எல்லாமே அதே கேட்ஜெட்ஸ் தான். அப்புறம் காலில் இருக்க அந்த மிஷின் இது தேஜ்கிட்ட இருக்குது. இது மூலமாக தான் அவனால் வேகமாக ஓட முடியுது. பாடி சூட், சார், அவங்க டாக்டர் ரகுவம்சியும் கொண்டு இருக்காங்க. கேட்க நீ அந்த பழமொழியை கேள்விப்பட்டிருக்கல்ல? வினைய விதைச்சவன் வினையத்தான் அறுப்பான். தீமையை செஞ்சுட்டு நல்லது நடக்கும்னு நினைக்கக்கூடாது. என்ன செய்கிறியோ அதுக்கான பலனை தான் அனுபவிப்பேன். டாக்டர் ரகுவம்சி தானே அவங்களுக்கு இவ்வளோ சக்தியை கொடுத்தாரு. அதுக்கான பலனை தான் இப்போ ரகுவம்சி அனுபவிச்சது. ஆனால் அவங்க எதுக்காக சார் இப்படிலாம் பண்ணணும்? ஏன்னா அவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை தேடுறாங்க. அப்புறம் ஜக்மோகன் அந்த முக்கியமான பொருள்கிட்ட போக விட மாட்டாரு. இன்னும் சில மணி நேரங்கள் தான். அதுக்கப்புறம் அவனுடைய சக்தி என்னை எதுவும் பண்ண முடியாது. சீக்கிரமாக மீட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணுங்க. என் வாழ்க்கையில் நான் ஒரு பெரிய டீலை பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் அவங்க நிலைமையை நான் ரொம்ப மோசமாக்கிடுவேன். தண்ணி கேட்க கூட லாயக்கில்லாதவங்களாயிடுவாங்க. தயா, பள்ளத்தாக்குல டாக்டர் ரகுவம்சி பாடி கிடைச்சதா? இல்லை சார், முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். தாரிகா, அந்த 2 டெட் பாடியோட மூலையில பொருத்தப்பட்ட சிப்பை பத்தி என்ன தெரிஞ்சது? சார், அந்த சிப் அவங்க 2 பேரையும் கட்டுப்பாட்டுல இருக்கிறதுக்காக வைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இது அவங்களுக்கு வச்சது ஆபரேஷன் பண்ண அந்த ஆளு. சார், ஒருவேளை இப்படி இருக்குமோ? டாக்டர் ரகுவம்சி அவங்க எல்லாரையுமே ஒரு ரோபோட் மாதிரி பயன்படுத்தியிருக்காரோ? இல்ல ஸ்ரேயா, அப்படி இருக்காது. ஒருவேளை அப்படி இருந்தா வித்யத்தும் தேஜும் ரகுவம்சியை எதுக்காக கொல்லணும்? இல்ல 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 இல்ல, இந்த டாக்டர் ரகுவம்சி இல்ல, வேற யாரும் தான் அவங்க 2 பேரையும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும். அந்த மனுஷன் தான் டாக்டர் ரகுவம்சிக்கு பணத்தை கொடுத்து இந்த 2 பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கானுங்க. அட, என்ன விஷயம்ப்பா? என்னோட லேப்ல எனக்கு முன்னாடி வேற என்ன பண்றது டாக்டர்? இந்த கேஸே ரொம்ப சிக்கலா இருக்கு. அதனால தான் நாங்க உங்க ஃபாரன்சிக் லேப்ல இருக்கோம். அப்படி ஒத்துக்கிட்டீங்கல்ல, நீங்களே ஒத்துக்கிட்டீங்கல்ல. அதாவது சிக்கலான கேஸை டாக்டர் சலோங்கி இல்லாம சால்வ் பண்ண முடியாதுன்னு. பாரு, ரொம்ப ஓவரா பந்த பண்ணாத. சரி, சீக்கிரமா நீ விஷயத்த சொல்லு. அந்த ஸ்பெஷல் சூட்டை பத்தி என்ன தெரிஞ்சது? இல்ல பாஸ், அந்த சூட்ஸ் அவ்வளவா தெரியல. ஆனா
அந்த ரிசர்ச் சென்டரில் அந்த டெட் பாடிஸ் கிடைச்சதுல்ல, அந்த டெட் பாடியில் எனக்கு ஒரு அற்புதமான தடயம் கிடைச்சது. என்ன தெரிஞ்சது பாஸ்? அந்த டெட் பாடியோட ட்ரெஸ்ல இருந்து எனக்கு கொஞ்சம் வெள்ளை கலர்ல பவுடர் கிடைச்சது. அதுதான் நியோத்தாலுங்கிற ட்ரக். நியோத்தாலா? இது என்ன ட்ரக் சார்? ரொம்பவே ஆபத்தான, ரொம்பவே அடிக்டிவான ட்ரக் பங்கஜ். ஒரு தடவை இந்த ட்ரக்குக்கு அடிமையாகிட்டோன்னா அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க இதிலிருந்து விடுபடவே முடியாது. அப்படின்னா சொல்லனுக்கு இந்த ட்ரக்ஸ் அவங்க உடம்புக்குள்ள இருந்து கிடைச்சதா? இல்ல பாஸ், பாடியில இல்ல, ட்ரெஸ்ல மட்டும்தான். ஓ, ஆனா இவங்க ட்ரக்ஸ் எடுத்துக்கலையா? அப்படின்னா இவங்க இருந்த இடம் ஒருவேளை ட்ரக்ஸ் தயாரிக்கிற இடமா இருந்திருக்கும், இல்லைன்னா ட்ரக்ஸ் வியாபாரம் பண்ற இடமா இருக்கும். சார், ஒருவேளை அவங்க இந்த ரிசர்ச் சென்டரை ரன் பண்ணுறதுக்காக இந்த போதைப் பொருட்களை செஞ்சு அதை ஒரு வியாபாரம் மாதிரி பண்ணுறாங்களா என்னமோ? இருக்கலாம் நிக்கல், கண்டிப்பா இருக்கலாம். ஆனா சொல்லனுக்கு எனக்கு ஒரு சந்தேகம். அது என்னன்னா, இந்த ட்ரக்ஸ் அடிகளை வளர்க்கறதுக்காக ஒரு புதுமையான என்வாயர்மெண்ட் தேவைப்படும் இல்லையா? ஏதாவது முக்கியமான கண்டிஷன்ஸ்? ஆமா பாஸ், இந்தியாவில் அப்படிப்பட்ட இடங்கள் 3 தான் இருக்கு. அங்கதான் இந்த ட்ரக் செடியை வளர்க்க முடியும். தாருல், பதல்பூர், அப்புறம் சந்திரச்சா. பதல்பூர், தாரூர், அப்புறம் சந்திரச்சா. தயா, இந்த தாரூரும் பதல்பூரும் இங்கிருந்து சுமார் 1000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. ஆனா இந்த சந்திரச்சார் 100-150 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள தான் இருக்கு. சோ சந்திராச்சார் தான். சீக்கிரம் ஆகட்டும். என்னது? ஏய் சந்து, வாங்க. சொல்லுங்க சார். ஏன் அவளை பயந்து போயிருக்க? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். அவனை செக் பண்ணு. ஒன்றும் இல்லை சார், நீங்க தேவையில்லாம என் மேல சந்தேகப்படுறீங்க. இரு இப்போதான் தெரிஞ்சிடும்ல, நீ செக் பண்ணு. இங்க பாருப்பா. இது என்னது? சார் என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். அது என்னன்னா, என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அவனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். என்கிட்ட சுத்தமா கையில காசு இல்லை, அதான் இதை மார்க்கெட்ல விற்கலாமேன்னு எடுத்தேன். ஏய், குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ திருடுவியா நீ? அடே முட்டாள், மார்க்கெட்ல இதோட மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியுமா? சொல்லு, இதோட மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியுமா? இரு, இப்பவே நான் உன் கதையை முடிக்கிறேன். சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த மிருகத்துக்கிட்ட இருந்து என்னை காப்பாத்தி இருக்கீங்க. இந்த செடியை எதுக்காக நீங்க வளர்க்குறீங்க? சார், வயிற்று பழப்புக்காக தான் சார் நாங்கள் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த சரக்கெல்லாம் எங்க இருந்து வருது, யார் எங்களை விவசாயம் பண்ண வைக்கிறாங்க, இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது சார். இருந்தாலும் உங்க முதலாளி சொல்லி தெரிஞ்சிருக்கணுமே. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருப்பா. ஆமா சார், ஒரு தடவை எங்க முதலாளி கூட இந்த சரக்கு ராத்திரிக்குள்ள கொரியனூருக்கு போய் சேரணும்னு சொன்னாரு. ஓரியன்ட் தக்கா? ஆமா சார். டிஃபரெண்டா இருக்கே சார். யாருடைய பேராது இருக்கலாமா, இல்ல ஏதாவது இடமா கூட இருக்கலாம். ஓரியன்ட். அபிஜித், அது ஒரு இடத்தோட பேருன்னா இந்த இடம் கண்டிப்பா கடல் இலாக்காவை சேர்ந்ததா தான் இருக்கணும். அதுல சந்தேகமே இல்லை. கடல் எங்க இருக்கு சார்? இங்க இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல டாக்யார்ட் இருக்கு. டாக்யார்டா? அதுக்கு இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துலயா? சிஐடியா? என்ன விஷயம் சார்? சரி, எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. ஓரியன் இந்த பேரை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓரியனா? ஆமா சார், ஓரியனோட குடோன் அந்த பக்கம் இருக்கு. இங்க இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல. இங்க இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல?
எங்கடா ஓடுற? ஆ? எங்க உன் பாஸ் எங்க போனாருன்னு சொல்லு. நீங்களாம் யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க சிஐடிஸ். உங்க பாஸ் உள்ள இருக்காரா? இல்ல சார். கதவு தர. ஓ மை காட். சார். மகேர். சார், இங்க இருக்கவங்கள்ட்ட விசாரிச்சு பார்த்ததுல தெரிஞ்சது என்னன்னா இவர் இந்த இடத்தோட மேனேஜர். இந்த இடத்தோட மேனேஜரா? சார், இந்த ஃபைல் கிடைச்சது. ஷிப்பிங்க வந்து போற மேப் இதுல இருக்கு. இது என்னது? அப்படின்னா இந்த இடத்துல எல்லாம் ட்ரக்ஸ் வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க, இந்த ஷிப் எல்லாத்துலேயும் ஆட்களோட பேர் எழுதியிருக்கு. தேஜ், விராட் வித்யத். இப்போ நல்லா புரியுது. இந்த ஆளு லேபுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. ட்ரக்ஸை பாதுகாக்க இந்த ஆள் என்னெல்லாம் வேலை பண்ணிருக்கான் பாத்தியா? இந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஆளுங்களை வேற கூட வச்சிருக்கான் பாரு. சட்டத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்காக, அப்புறம் கடல் கொள்ளையர்கள்ட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக. இது என்ன? இவரு ஜெக்மோகன் ஆச்சே, ஷிப்பிங் கம்பெனியோட பெரிய ஆள். இவரோட போட்டோ இங்க இருக்கிறதுக்கு காரணம். ஏங்க இங்க வாங்க. இவர் யாரு? இவர் தான் சார் இந்த இடத்தோட ஓனர். அப்படின்னா இந்த வேலையை செய்யறதெல்லாம் ஜெகமோகன் தானா? பாஸ், இந்த ஷூட் ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜியால் செய்யப்பட்டது. நானோ ஷூட்டுன்னு சொல்லுவாங்க. நானோ சூட்டா? சார், இந்த நானோ சூட் என்ன பண்ணும்? இந்த சூட்டை போட்டுக்கிட்டா மனுஷனுக்குள்ள அபாரமான சக்தி வரும். அது ஒரு சாதாரண மனுஷனுக்கு அப்பாற்பட்டதா இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பங்கஜ். இந்த ஷூட் நைனோ போட்டால் செய்யப்பட்டது. அதாவது சின்ன சின்ன ரோபோட்ஸால் இது செய்யப்பட்டிருக்கு. இந்த ஷூட்டை யார் போட்டுக்கிறாங்களோ அவங்கள எப்படிப்பட்ட தாக்குதலாலையும் எதுவும் செய்ய முடியாது. அப்படின்னா டாக்டர் ரகுவம்சி இத்தனை வருஷமா இந்த சூட்டை தான் பண்ணிட்டு இருந்தாரா? ரகுவம்சி இறந்துட்டார் சார். அப்புறம் இந்த சூட் அந்த 3 பேர்கிட்டையும் கிடச்சிட்டா ரொம்ப பிரச்சனை ஆகிடும். அப்போ இவங்க 3 பேரையும் நம்ம துப்பாக்கியால கூட ஒன்றும் பண்ண முடியாதா? அப்புறம் சார், இந்த கேஜெட்டில் என்ன தெரிஞ்சது? இந்த கேட்ஜெட்ஸ் மூலமா தான் அவங்களுக்கு அந்த அற்புதமான சக்தியெல்லாம் கிடைக்குது. பங்கஜ், ஒரு நிமிஷம். இப்போ உன்னோட கையை கொடு. இப்போ நீ சக்திமானாக போற. இப்ப இவருக்கிட்டயும் அந்த மாதிரியான சக்தி இருக்கு, வித்யுத் கிட்ட இருந்த மாதிரி. அப்படின்னா நானும் கரெக்டாக பாஸ் பண்ண முடியுமா? ஆமாம் பங்கஜ், கரண்ட் பாஸ் பண்ண முடியும். இதுக்கும் கொஞ்சம் தூரமாகவே நில்லு. அட, உங்ககிட்ட போய் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் சார். நான் வந்து சும்மா. அட பங்கஜ், அது அவரு. சாரி நிக்கில். இட்ஸ் ஓகே ப்ரோ. பாஸ், கரெக்டாக இதே மாதிரி தேஜோட பயானிக் நேம். அவன் வேகமாக ஓடுறதுக்கு உதவியாக இருக்கு. அப்புறம் மீராவோட எலக்ட்ரோ மேக்னடைசேஷன் கப்ஸ். சார். ஸ்ரேயா. சார், அப்படி ஒரு விஷயம் கையில கிடைச்சிருக்கு. அது மூலமா நம்ம ஜெகமோகன் கிட்ட நெருங்கலாம். என்ன? சார், அவனோட ஆபீஸ்ல இருந்து ஒரு சிடி கிடைச்சிருக்கு. அதுல ஒரு ஃபுட்டேஜ் இருக்கு. அதுல ஒரு ஆள் கிட்ட அவரு பேசிட்டு இருக்காரு. அது யாருன்னா பழைய கிரிமினல் அசோக் தான். அவன் பண்ற கிரைம்ல எந்த ஆதாரமும் யார்கிட்டயும் கிடைக்காத மாதிரி பண்ணுவான். ஓல்டு கிரிமினல் அசோக். தயா, இந்த ஜெகன்மோகனும் அசோக்கும் கூட்டாளிங்கன்னா இந்த அசோக் தான் நம்மளை ஜெகன்மோகன் கிட்ட கூட்டிட்டு போக போறான்.
எல்லா பக்கமும் செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் தாண்டி உள்ள போறது கஷ்டம்தான். இந்த மாதிரி நெகட்டிவா பேசாத. எப்படியாவது நாம அந்த சாம்பியருக்கு போய் தான் ஆகணும். நான் என்ன பண்ணணும் நீ எனக்கு சொல்லாத. உன் வேலையை ஒழுங்கா பாரு போதும். நண்பர்களே, சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஐ வாண்ட் டு சே சம்திங். நண்பர்களே, இந்த பார்ட்டிக்கு வந்து இந்த பார்ட்டியை சிறப்பாக்குனதுக்கு அசோக் ஆகிய நான் விருந்தினர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இந்த நாள் எனக்கு ரொம்ப முக்கியமான நாள். இன்னைக்கு என் வாழ்க்கையோட ஒரு பெரிய பிஸ்னஸ் டீல் ஆக போகுது. அதனால ஆடுங்க, பாடுங்க, குதிங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா என்னுடைய விருப்பம் நீங்க எல்லாரும் என்னோட சந்தோஷத்துல ஒரு பெரிய பங்கு வகிக்கணும். ஸோ என்ஜாய். Oh no. இவன் செத்துட்டான். Come on. எழுந்துரு. நாங்க சிஐடி. இங்க என்ன நடந்துச்சு? ஒரு பொண்ணு உள்ள வந்தா, அப்புறம் எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சா. மீரா, இப்ப அவன் எங்க போனா? சார், அசோக் சாரை பின்தொடர்ந்து போனா. அசோக் சார்,
உங்களை யார் இப்படி பண்ணது? மீரா தான். அவ இப்ப அந்த ஜக்மோகனை தேடி போயிருக்கா. அவ விட மாட்டா. ஜெகமோகன் இப்போ அவர் எங்க போனாரு? அசோக் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு? டேட், தேவையில்லாம டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அசோக் அங்கிள் பார்ட்டியில் இருக்கார்ல, அந்த சத்தத்தால அவருக்கு கேட்காம இருந்திருக்கலாம். நிச்சயமா ஏதோ பிரச்சனை இருக்கு. டிரைவர், வண்டியை திருப்புங்க. ஆனா நம்மளோட கோடிக்கணக்கான டீல் என்ன ஆகுறதுப்பா? அசோக்கை விட எனக்கு டீல் ரொம்ப முக்கியம். நீங்க 2 பேரும் வெளியே வாங்க. அப்பா இப்போ என்ன பண்றது? சொன்னது காதுல விழலையா? நான் பாத்துக்கிறேன். என் பவரை செக் பண்றியா? இன்னும் பாக்கி இருக்கு. எங்களை கொல்றது அவ்வளவு சுலபனா அந்த எலி ரகுவம்சம் எங்களை கொண்டிருப்பானே. ஆனா இப்போ அவன் எங்க பாதையில இருந்து விலகிட்டான். அப்புறம் அடுத்த நம்பர் நீ. ஒரு விஷயத்தை மறந்துடாத, என் பணம் மட்டும் இல்லைன்னா ரகுவம்சியால இந்த சக்தியை உங்களுக்கு கொடுத்துருக்க முடியாது. நீங்க எல்லாரும் எங்களுக்கு இந்த சக்தியை கொடுத்து எங்களுக்கு ஒன்றும் உதவி எதுவும் பண்ணல. நீங்க எங்களை ரோபோட் ஆக்கணும் தான் நினைச்சீங்க. அப்புறம் எங்களுக்கு ஒருத்தவங்க கை பொம்மையா இருக்கிறதுக்கு பிடிக்கல. பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனா உண்மை என்னன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க சக்திகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. அப்புறம் ரோட்ல திரியிற சாதாரண மனுஷங்க மாதிரி நீங்களும் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி எதுவும் நடக்காது. ஏன்னா இப்போ நீ அந்த சிறப்பு சேம்பரோட சாவிய எங்க கிட்ட கொடுக்குற. தரமாட்டேன். அப்பா காப்பாத்துங்க. வேணாம், அப்பா வேணாம், காப்பாத்துங்க. வேணாம், அப்பா அப்பா என் பையனை விட்டுருங்க. என் பையனை எப்படியாவது விட்டுருங்க. அப்பா காப்பாத்துங்கப்பா. என் பையனை எதுவும் பண்ணிடாதீங்க. அப்பா, என்னை என் பையனை காப்பாத்துங்கப்பா. விட்டுருங்க. இப்போ நீயே முடிவு பண்ணு. உனக்கு அந்த சாவி தான் முக்கியமா இல்ல உன் பிள்ளையோட உயிர் முக்கியமா? இல்ல இல்ல, என் பையனை எதுவும் பண்ணிடாதீங்க. நான் சாவி கொடுத்துறேன். சீக்கிரம். இந்தா, என் பையனை விட்டுரு. இப்போ அந்த நேரம் வந்துடுச்சு. நம்மளோட எல்லா கனவுகளும் இப்போ நிரந்தரமா பூர்த்தி அடைஞ்சிரும். உங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சு? உங்க 2 பேரையும் பாம்பு கடிச்சிருச்சா? நம்ம இலக்க வந்து சேர்ந்துட்டோம். உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? இங்க பாரு நண்பா, இந்த இடத்த அடைஞ்சதுக்கு நாங்க எவ்வளவு சந்தோஷப்படுறோமோ அதை விட அதிகமான கஷ்டம் உன்னை இழக்கிறதுல இருக்கு. எனக்கு தெரியும். நீங்க 2 பேரும் நம்பிக்கைக்கு அர்த்தமே தெரியாதவங்கன்னு. ஏய்,
இங்கே பாரு, நம்ம இடத்துக்கு வந்துட்டோம். கதவை நீ திறக்கிறியா இல்லை நானா? ஜென்ஸ் ஃபர்ஸ்ட். இது 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 என்னது? என்னோட சக்தி எங்க போச்சு? இது இது போலியான சாவியா? நீ சரியா சொன்ன. உண்மையான சாவி இங்க இருக்கு. நீ என்னை ஏமாத்த நினைச்சது சரியில்லை. என்ன ஏமாத்திட்டு உன்னால வெற்றி அடைய முடியாது. ஹே மீரா, நல்ல வேளை நீ வந்துட்ட. இல்லனா இந்த கழுதை என் கதையை முடிச்சிருக்கோம். மீரா, உனக்கு நிறைய ரத்தம் போயிட்டு இருக்கு. இல்ல இல்ல, அது ஒரு சிட்டு தான் போச்சு. நீ ஓகே தானே? யா குட். ஒரு வேலை பண்ணு, நீ இந்த டெட் பாடிகளை அப்புறப்படுத்து, நான் இதை திறக்கிறேன். சாவி ஏய், மீரா, நாங்க ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணலையே. சிஐடி போதும். இனி எந்த சூப்பர் பவரும் எங்களை ஒன்றும் பண்ணாத. எப்பயும் போல நீங்க ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்க. அந்த கதவு இனிமே திறக்காது.
ஆணியே புடுங்க முடியாது. இவனை அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இவ்வளவு கவனிப்போம். அந்த லேபை முதல்ல சீல் பண்ணுங்க. அப்புறம் அந்த லேபை மொத்தத்தையும் பிளாஸ்ட் பண்ணுங்க. ஓகே. இனி அவரை தடுக்க முடியாது. என்ன எதுவுமே உங்களால பண்ண முடியாது. போங்க. சார், ரகுவம்சி நானோ சூட் போட்டிருக்காரா? ஆமா, மரண உடை. உங்க எல்லாரோட மரணத்துக்குமான உடையை போட்டிருக்காரு. அப்படின்னா நாம இவனை கொல்ல முடியாது சார். இவன் அழியாதவன். எதிரி அழியாதவனா இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. ரகுவம்சி, சட்டத்துக்கு அடிபணிஞ்சிரு. சட்டமா? இப்ப அடுத்தது நீங்க தான் பிச்சை எடுக்க போறீங்க. அதாவது உயிர் பிச்சை எடுக்க போறீங்க. ஒழுங்கு மரியாதையா மீராவை விட்டுருங்க. நாங்க மீராவையும் விட மாட்டோம், ஒன்னையும் விட மாட்டோம். எதுக்கு தேவையில்லாம துப்பாக்கி குண்டுகளை வேஸ்ட் பண்றதையா? எல்லாம் முடிஞ்சுது. மிசைலையோ டேங்கையோ கொண்டு வந்தாலும் என் தலை முடிய கூட உங்களால அசைக்க முடியாது. ஏன்னா நான் அழியாதவன், இம்மார்டல். நான் அழியாதவன், அழியாதவன். இந்த வியாதிக்கு எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்கு. சார், சார், இன்னும் சில புது விருந்தாளிகள் வந்திருக்காங்க போல இருக்கே. இவங்களையும் நல்லபடியா கவனிச்சிடுவோம். யூ ஆர் வெல்கம். சார் சீக்கிரம் பண்ணுங்க. சார் சீக்கிரம் பண்ணுங்க. இங்க ஏதோ கன்ஃபியூஷன் இருக்கு. சார் சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. தேங்க் யூ. சார், சார் சீக்கிரம் ஹெல்ப் பண்ணுங்க. முடியும். இரு தாரிகா, இரு. சார், என்னாச்சு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும்? இங்க ஏதோ வயர் லூசா இருக்கு. இதோ இந்த வயர் தான் லூசா இருக்கு. ஆமா, இந்த வயர் தான் லூசா இருக்கு. சார், சார் ப்ளீஸ். சார் என்னாச்சு? இது கூட என்கிட்ட கனெக்ட் பண்ணு. சார். நான் இதை இங்க கனெக்ட் பண்ணிட்டேன் சார். பண்ணியாச்சா?
சார் அவன் இங்க வரா சார். சார் அவன் இங்க வரா சார். சார் சார் பக்கத்துல வந்துட்டான், சீக்கிரம். ஒரு நிமிஷம். சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க சார். சார் அவன் கொல்ல போறான் சார். இதோ ஆயிடுச்சு சீக்கிரம் சார். முடிஞ்சது. என்னாச்சு சார்? என்னால ஏன் அசைய முடியல? என்னோட பவர். எல்லா பாவத்தோட முடிவுக்கும் ஒரு வழி உண்டு. அப்புறம் உனக்கான முடிவை இந்த சலங்கி கண்டுபிடிச்சிட்டான். உன்னோட விளையாட்டு முடிஞ்சது. இதோ இந்த எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலமா உன்னோட சக்தி பலம் எல்லாமே முடிஞ்சது. சார் எழுந்துரு, எழுந்துடுறா. நீ அழியாதவனா? உன்னை அழிச்சு காட்டண்டா. சார், வித்யுத்தோட கரண்ட் சப்ளை இருந்து தப்பிக்க நான் முன்னாடியே கேஜெட்லாம் போட்டிருந்தேன் சார். அதனால எனக்கு எதுவும் ஆகல. ஆனா அவங்க 2 பேரும் என்ன பள்ளத்துல தள்ளி விடும்போது அப்புறம் நான் கீழே இறங்கி இவரை திரும்பவும் மேலே தூக்கிட்டு வந்தேன். அப்ப நீங்க 2 பேரும் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க. தேஜ் அப்புறம் வித்யுத்தை ஏமாத்த அவங்க 2 பேரையும் வச்சு எல்லாரையும் கொலை பண்ண வச்சிங்க. அதுக்கப்புறம் 2 பேரையும் நீங்க கொண்டுட்டீங்க. என்னோட உண்மையான நோக்கமே இந்த ஷூட்டை செய்யறது தான் சார். இந்த ஷூட் தயாராகி ரெடி ஆனதும் என்னுடைய கனவுகள் நினைவாயிடுச்சு. அதுல அவங்களுடைய எல்லா சக்திகளும் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களுடைய தேவை எனக்கு அவசியம் இல்லை சார். அப்புறம் இந்த ஜக்மோகனும் எனக்கு தேவையில்லை. இங்க யாரும் கடவுளாக முடியாது. எல்லாரோட மரணமும் நிர்ணயிக்கப்பட்டது. இப்ப சூட்டை நாங்க உங்களுக்கு செய்ய போறோம். அதுவா 2. ஒன்னு ஜெயில போட்டுக்கிறதுக்கு, இன்னொன்னு நீ தூக்கு மேடைக்கு போகும்போது போட்டுக்கிறதுக்கு. இதுதான் நாங்க உனக்கு கொடுக்குற தண்டனை.